ஸோ இப்போ மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நிறைய கம்போசிங் கூட நான் பண்ணுவேன். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு என்னோடய யூடியூப் சேனலில் எனக்கு சைலண்ட்டாக எனக்கு ஒரு சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு வாய்ஸை வந்து ஃபீமேல் வாய்ஸை மாற்றி பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுபோக நான் ஸ்வர்ணலதா மேமோட பெரிய ஃபேன், சிங்கர் ஸ்வர்ணலதாவோட பெரிய ஃபேனுங்கிறதுனால நான் அவங்களோட இன்ஸ்பைரேஷனில் நான் பாடி போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால நிறைய சாங்ஸ் அவங்க கூட லேர்ன் பண்ணுவேன், நிறைய கேட்பேன். ஸோ கேட்டு அது மூலியம் பாடணுங்கிற ஒரு ஆசையில் ஸோ அவங்களோட வாய்ஸில் ஈர்ப்பு வந்தது காரணமாக நான் நிறைய பாட ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு இதில் சரி ஓகே நம்ம மட்டும் பாட்டு இருக்கு நம்ம மற்றவங்களும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய சாங்ஸ் வந்து ஃபீமேல் வாய்ஸில் பாடி பாடி அதை எடிட் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய 33 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட்டு ஒரு வாட்டி கூட ஃபேஸ் காட்டலை அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் தான் ஓகே நம்ம யார் நம்ம இன்ட்ரோ கொடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் இத்தனை வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம டேரக்டாக மீட் பண்ணுற வீடியோஸ் மூலயமா. ஸோ என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறையா வியூஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான் நடந்துச்சு. யாருக்குமே கிடைக்காத விஷயம் டக்குன்னு எனக்கு நிறையா நடக்குது அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறனால தான். ஸோ வாய்ஸ் பார்த்து பாடும்போது எனக்கு நிறைய பேடு கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. ஃபார் த ரீசன் நம்ம நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, மியூசிக்னா என்ன, மியூசிக் போய் படிப்பீங்களா, மியூசிக் காலேஜில் போய் படிப்பீங்களா அப்படி கேட்பாங்க. மியூசிக் எங்கே போய் படிப்பீங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்காம சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ மியூசிக்குன்னு கண்டிப்பாக படிப்பு இருக்குது. ஸோ வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, ஸோ டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் எங்கெல்லாம் போய் படிக்கலாம் அப்படின்னா மியூசிக் காலேஜுக்கே போய் படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எப்படி நம்ம கரியருக்காக வேண்டி படிக்கிறோமோ ஸோ அதே மாதிரி மியூசிக் படிக்கிறதுக்குன்னு காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. சில பேர் செல்ஃபாகவும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அகாடமிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா டிப்ளமோவில் வந்து நிறையா எக்ஸசைஸ் இருக்கும், வோக்கல் சம்மந்தமாகவும் சரி, ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் டிகிரி போனீங்கன்னா டிகிரியில் வந்து தியரிட்டிக்கல் அதிகமாக இருக்கும், ப்ராக்டிக்கல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன எடுத்து சஜஷன் பண்ணி படித்தேன் அப்படின்னா டிப்ளமோ தான் படித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் டிப்ளமோ படிக்கிறோம், நம்ம டிகிரி படித்தேன்னு அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் இந்த இதில் போக போக தெரிஞ்சிச்சு டிப்ளமோவில் தான் அதிக ப்ராக்டிஸ்க்காக வேண்டியும் நிறைய டீச்சர்ஸோடையே இருந்து நிறைய லேர்ன் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் எனக்கு நிறைய வேவ்ஸில் எப்படிலாம் பாடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஆனால் டிகிரியில் போய் படித்தோம் அப்படின்னா தியரி மட்டும்தான். அந்த தியரியில் என்னெல்லாம் பண்ணணும், ஏதாவது தியரி படித்து மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இது டிப்ளமோவில் போனோம் அப்படின்னா நிறைய பாடுறதுக்கு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்டர்ன் அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல அந்த மியூசிக்கு இது மாறும் இல்லையா, அதே மாதிரி தான் ஹிந்துஸ்தான் எப்படி நம்ம மனசில் ஏற்றிட்டு டெய்லி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸே பண்ணணும். எடுத்த உடனே நம்மளும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எடுத்த உடனே நம்ம பெரிய ஆளாக உடனே நம்ம இன்றைக்கி போய் மியூசிக் காலேஜில் ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உடனே பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் தூர விட்டுடுங்க. ஏன்னா அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளை என்ன பண்ணுன்னா முட்டுக்கட்டை போட்டு விடும். நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு விட்ரும். ஸோ அதனால் எப்போதும் என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள், நீங்கள் பாட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காண்டி எடுத்த உடனே நம்ம போய் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கிளாஸில் போய் அட்டன் பண்ணாதீங்க, அது பெரிய தப்பு. நான் ஆரம்ப காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி சின்ன தோணியிருக்கு, நான் உடனே பாடிடலாம், நம்மளும் பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நானும் உங்களை மாதிரி தான் வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன், சரியா? ஸோ அதனால் இது ரொம்ப இதாக பேசுகிறவங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த சிங்கர்ஸ்லாம் சினிமாவில் பாடுற சிங்கர்ஸோட சவுண்ட்ஸ் ரெக்கார்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரி நீங்கள் பாடும்போதே உங்களுக்குலாம் அது வரமாட்டேக்கி அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அவங்க வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி பழகுவாங்க. ஆனாலும் அவங்களோட ஒரிஜினாலிட்டி தான் அந்த கொடுப்பாங்க. சூரியன் வந்து அப்படி பாடும்போது அது நீங்கள் வந்து அதை ரெக்கார்டிங்கில் கேட்கும் போது உங்களுக்கு அது ஒரு ஃபீல் கிடைக்கும்.
டைரெக்டாக லேர்ன் பண்ணும்போது அதை கற்றுக்கிடும் போதும் சரி, பாடும் போது அங்கே இங்கே வந்து எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களோட வாய்ஸ் வந்ததுனால அதே மாதிரி வர மாட்டேங்குது. அப்படிதான் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அந்த ரெக்கார்டிங்கை வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி வரலையே அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். என்னென்னா நான் உங்கள் என்றைக்குமே எந்த ரெக்கார்டிங்கும் சரி, ஏதோ ஒன்று கேட்க போகிறோம் அப்படின்னா எதையும் வச்சுக்கூடாது. நம்ம மனுஷங்க இப்போ டேரெக்டாக உங்கள்கிட்ட என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை தான் அவங்க நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, அதே மாதிரி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவம் நான் சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி, சின்ன குழந்தைங்க மறக்கணும்னு ட்ரை பண்ணி வரும். நிறைய இன்டர்வியூஸில் கூட நான் அட்டன் பண்ணி இந்த மாதிரி வாங்கி கேட்டிருக்கேன். என்ன சார் நீங்கள் இந்த பாட்டு அந்த மாதிரி வரலையே. ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட நான் ஸ்கூல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போது ஒரு மேம் என்னையே நிற்பதுவே நடப்பது பாட்டு தெரியுமா, பாடுங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் 2 லைன் பாடினேன். 2 லைன் பாடிட்டு எனக்கு வந்து அந்த ரெக்கார்டிங்கில் இருக்க மாதிரி வரலையே அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நிற்பது நடப்பது சாங் பாடும்போது நடந்துச்சுலாம் சொல்லல. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட விஷயம் ஏதோ நோக்கி இருக்கணும்னா உங்கள் வாய்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு டெக்னிக்காக இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது மாதிரி சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அதையும் ட்ரை பண்ணுங்கள். பட் மெயினாக இருக்கிறது உங்கள் வாய்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் வாய்ஸை நீங்கள் எடுக்கவே ட்ரை பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து என்னோட நேச்சுரல் வாய்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் தான் என்னுடைய செகண்ட் வாய்ஸுக்கு நான் இடம் கொடுப்பேன். ஸோ எங்கே போனாலும் நம்ம டேரெக்டாக இப்படி தானே மனுஷனாக பிறந்திருக்கோன்னா, இப்போ அந்த எங்கே எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற தான் நடந்தாக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய டேரக்ட் என்னவோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணணும், அவங்களோட செகண்ட் வாய்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டையும் நான் ஃபீமேல் வாய்ஸில் பாடுறேங்கிறக்காண்டி அதையும் நான் விடலை, இதையும் விடலை. ஸோ அதனால் ரெண்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். ஸோ என்னோடய வாய்ஸ் ஆடியோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எத்தனை பேர் கழுவி ஊற்ற பிறகு தெரியல, எத்தனை பேர் கமெண்ட் பண்ண பிறகு தெரியல. அதெல்லாம் ஜஸ்ட் அதனால நடக்கட்டும். ஸோ உங்களோட சப்போர்ட்டிவால் நான் நிறையா அந்த மாதிரி நான் வீடியோஸ் போடணும், நிறைய சாங் பாடி என்னோடய சாங் வந்து யாராவது ஒருத்தங்க ரீல்ஸ் பண்ணியாவது போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படிலாம் நம்ம நாமே ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல கேள்வி ஞானம் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய சாங்ஸ் கேளுங்க. நல்லா ஒரு பிரபலமான மியூசிக் சிங்கரோட சாங்ஸும் நிறைய கேளுங்க. அதே மாதிரி கம்போசிங் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் நிறையா நல்ல ஒரு மெலோடியாக கம்போஸ் பண்ணுற ரஹ்மான் சார் இருக்கட்டும், வித்யாசாகராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி தேவா சாராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி அவங்களோட கம்போசிங் நிறைய கேளுங்க. தேவா சாரை சொல்லணும்னா ஃபோக் ஸ்டைலில் அதிகம் பண்ணுவார். ஸோ அதனால் ஃபோக் ஸ்டைல் கேளுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபோக்கு மியூசிஷியனாக வரணும், சிங்கராக வரணும் அப்படின்னா அனிதா குப்புசாமி சார்லாம் சார் வந்து அவ்வளோ ஃபோக் சாங்ஸ்லாம் சூப்பராக பாடுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபோக் பாடுறதுக்குன்னே வந்தவங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வாய்ஸில் நீங்கள் நிறைய கேளுங்க. அதே மாதிரி நல்ல இந்த மாதிரி நம்ம கேட்டு வளர்ந்தாலே போதும். நல்ல ஒரு குரல் வளம் நம்மளுக்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் மியூசிக்ஸ் வெரைட்டிஸ் சொல்லலாம். ஸோ ஒன்று வெஸ்டர்ன், கர்நாடிக், அப்புறம் ஃபோக்கு, அப்புறம் ஹிந்துஸ்தானி. ஸோ இந்த 4 டைப்புமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் மாறும், அவ்வளோதான். ஸோ அதனால் பெஸ்ட்டு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த நோட்ஸ் எல்லாம் மாறுமா அப்படின்னா அவங்க எழுதுகிற மெத்தடு மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி எதுவுமே எல்லாமே ஒரே டைப் தான். ஸோ இங்கே நம்ம கிளாசிக்கல் என்ன படிக்கிறோன்னா, நம்ம சரிகம பதனி அப்படிங்கிறத நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிடிஇஎஃப்ஜி, அதாவது தோரி மீஃபா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ஸை வந்து அவங்களோட இங்கிலீஷ் லெட்டர்ஸை சிடிஇஎஃப்ஜின்னு சொல்லி அவங்க வச்சு படிப்பாங்க. அது கீபோர்டில் வாசிக்கிறதுக்கும் அதே பேட்டர்னாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளும் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு வாத்திய கருவியாக இருக்கட்டும், வீணையாக இருக்கட்டும்,
ஃப்ளூட்டாக இருக்கட்டும். ஸோ எதுலையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒவ்வொன்றுக்குமே சாரி கமா பதினஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துலேயுமே வாசிக்கிறது எல்லாமே என்னென்னா ஜஸ்ட் லைக் ஸ்வராஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர அந்த பாட்டை சில பேரில் கேட்பாங்க, சார் எப்படி இந்த அந்த பாட்டை அப்படியே கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது அந்த பாட்டை நாங்கள் வாசிக்க மாட்டோம். எதுவாக இருக்கட்டும், வீணையில் வாசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ளூட்டில் வாசிக்கிறதா இருக்கட்டும், எதுலேயுமே என்னன்னா அந்த சாங்கை அப்படி எடுத்து வாசிக்கிறது கிடையாது. அந்த சாங்கை ஒரு ராகத்தில் கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ராகம் என்னவா இருக்கும்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன ஸ்வரங்கள் வந்து அதை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பாட முடியும். அப்படிங்கிறனால தான் அந்த வாய்ஸ் எடுத்து நான் பாடி உலகெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சில சாங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், சில சாங்ஸு மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஸோ எதனால நீங்கள் தான் என்னை வந்து தட்டி கொடுத்து மேலே ஏற்றி விடணும். எப்படி சொல்கிறது, நிறைய சாங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பேன். யாராவது இந்த மாதிரி பாடி போட்டிருக்காங்களா அப்படின்லாம் பார்ப்பேன். ஜானகி அம்மா கிட்ட ஒரு சீனாக்காரர்லாம் பாடி போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வச்சு பரவாயில்ல, அவங்க அந்த இடத்துக்காக ஜானகியை பார்க்குற அளவுக்காக நம்மளுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய சாங்ஸை வந்து நம்ம மோர் தென் விடாமல் ட்ரை பண்ணாலே இந்த எல்லா பாடக்கூடிய டேலண்ட் நம்மக்கிட்ட வந்துடும். முதல்ல ஒரு பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வாய்ஸ் மாதிரி பாடும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பாட அது வந்துடும். ஸோ இப்படிலாம் இருக்கிறது எனக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட பயணத்துக்கு நீங்கள் உதவணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தப்போ ரைட்டோ உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தினாலும் தெரியும். அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நான் டைரெக்டாக வந்து பேசுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புது உலகத்தில் இந்த யூடியூப்புங்கிறது வந்து ஏற்கனவே இருக்குதா, ஆனால் எனக்கு இது புது உலகமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் மிஸ்டேக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பாருங்க. மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணதுக்கு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஆதரவில் தான் நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். என்ன தான் நான் டீச்சராக இருந்தாலும் கூட இன்னொரு இடத்துக்கு நான் தாண்டி போகும்போது அங்கே வந்து நீங்கள் தான் தேவைப்படுறீங்க. மக்களாகி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நிறைய பேரை இந்த உலகம் தூக்கி விட்டுட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கையும் நீங்கள் தூக்கி விடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணக்கூடிய சாங்ஸ் வந்து சொல்லதம்மாவோட பாடுறதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி பாடும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். சார் நீங்கள் தைரியமாக என்ன நீங்கள் சொல்லணும். அதில் என்ன அதில் பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ண ரெடி தான். எப்போதுமே என்னுடைய தாட் என்னவாக இருக்குன்னா, நம்ம இன்னும் பண்ணணும், நிறைய பாடணும், நிறைய சாங்ஸ் எடுத்து பாடணும், கிரிட்டிக்கலான சாங்ஸ்லாம் பாடணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விஷயம் எதுவாக இருக்கணும்னா கிரிட்டிக்கலான சாங்ஸை நீங்கள் பாடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணால் தான் உங்கள் வாய்ஸ் வந்து இன்னும் பெரிய லெவலில் தேடும். அதே மாதிரி என்னை வளர்க்கணுங்கிறது, என்னை பெரிய ஆளாக ஆக்கணுங்கிறது நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். ஸோ என்னோட சேனலு கேகே ஃபீல்ஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல கலைஞனுக்கு தேவை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இருந்தால் போதும். யாருனாலும் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கலாம். பெரிய பெரிய ஸ்டாரை நம்ம ஜொலிக்கலாம். படித்தவங்க தான் முன்னாடி வந்து சாதிக்கணும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆர்வம் என்ன வேணால் இருக்க, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் இதை நம்ம செய்யணும், அது விருப்பப்பட்டு செய்யணும். ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு அதில் வந்து ஒன்றும் பலன் கிடைக்காது. விருப்பப்பட்டு செய்யும் போது தான் அதோடைய பெனிஃபிட்டே அதிகம் கிடைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம மியூசிக்கை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும். இப்போ பாட்டு கேட்கறதுக்கு நல்ல ஒரு டிவைஸ். நான் எப்போது போட்டு உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஸோ போட்டு ப்ளூடூத் வந்து நல்ல ஒரு குவாலிஃபைடான விஷயம். இது 1.5 இயரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல குவாலிஃபைடாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கேளுங்க. பட் காதில் நீங்கள் மாட்டிட்டு கேட்கும் போது எப்போது வால்யூமோட அளவு 100க்கு 60 to 40% இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் வால்யூமை வச்சு கேட்கும் சவுண்ட் என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பாடுறாங்கிறது கடைசி குறிப்பிடமாக கேட்காமலே போயிடும்.
ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வச்சு நிறைய நல்ல பாடல்களை கேட்டு உங்களை நீங்களே முயற்சி பண்ணி பெரிய ஆளாக வர்றதுக்கு வழி பண்ணுங்கள். ஸோ இதோட என்னோடைய இன்ட்ரோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போனால் போர் அடிச்சிடும். நான் பேசுறதே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பேசியிருக்கேன், அதனால் ரொம்ப ரிப்பீட்டடாக அதிகம் நான் பேசியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களை நம்பி நான் களத்தில் இறங்குறேன். ஸோ நீங்களும் எனக்கு எல்லா விதத்துலையும் உதவுன்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்றைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பப்போ திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசுகிறேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். அப்படி என் பாட்டு எடுத்து யாராவது லிரிக்ஸ் பண்ணி என் பாட்டு எடுத்து யாராவது ரீல்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சமாச்சும் பிரபலம் பண்ணி விடுங்க. ஸோ அதில் கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் வந்தாலும் சரி, பேட் கமெண்ட் வந்தாலும் எதுனாலும் அக்செப்ட் பண்ண நான் ரெடி. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கேகே ஃபேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.